வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மோர் களி. இதை மோர் கூடுன்னு கூட சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சட்டுன்னு செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மோர் களி செய்யறதுக்கு இப்போ 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தயிர். கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்பவும் பிடிக்கவும் கூடாது. இப்போ இதுக்கு நம்ம நல்லா விஸ்க் வச்சு முதல்ல நல்லா கடைஞ்சிடலாம். இப்போ நல்லா க்ரீமாக வந்துடும். நல்லா கட்டி இல்லாமல் க்ரீமாக ஆயிடுச்சு. இப்போ இதில் மிச்சம் இருக்க மோரையும் ஊற்றி கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மோர் களி செஞ்சிடலாம். நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளிட்டுக்கேன். இதில் மோர் மிளகா சேர்த்துக்கலாம். குட்டி குட்டி மோர் மிளகாவை எடுத்து பொரித்து வச்சுருக்கேன். இதையும் இதோடு சேர்த்துருவோம். இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் அரிசி மாவும் மோரும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றும் போது நான் அரிசி மாவும்போது டக்குன்னு அது கெட்டிப்பட்டுரும். இப்போ இதை கைவிடாமல் கலரணும். இப்போ முதல்ல ஊற்றுறதுக்கும் இப்போதுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினே வரும். இது மீடியம் ஃப்ளேம் இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, அடி பிடிச்சிரும். ஆனால் அது நல்லா தொலைவிட்டே இப்படியே கிளறிட்டே தான் இருக்கணும். சீக்கிரமாக வந்துடும். ஆனால் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே சேர்ந்து வந்துடும் பாருங்க. நல்லா திக்காக இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இது ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். ஆனால் இதை கைவிடாமல் கலரணும். அதுதான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி இதில் பொருள்லாம் கூட ரொம்ப கம்மி தான் வரும். 3 பொருள் இருந்தால் போதும். மோர், அரிசி மாவு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் நல்லெண்ணெய், அவ்வளோதான். நான் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே ரெண்டுமே கலந்து தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. அதுக்குள்ளே நல்லா திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். சில பேர் இது அப்படியே தட்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அப்படியே ஊற்றி கட் பண்ணி ஸ்லேசஸ் மாதிரி கூட கொடுப்பாங்க. நம்ம இப்படியே களி மாரி தான் வைக்கிறோம். சின்ன பசங்க தான் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுறேன் இது மேலே. இப்போ நல்லா திரண்டு வந்துட்டு பாருங்கள். கடாயிலையும் ஒட்டலை, சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளவுதான். இதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். நமக்கு இப்போது சுவையான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மோர் களி ரெடி. மோர் களி சூப்பராக ரெடி. மோர் கூழ், மோர் களி சூப்பராக சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குயிக்காக, ரொம்ப டேஸ்டியாக செய்கிற ஒரு டிஃபன் வெரைட்டி. இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். இதே மாதிரி ஒரு செஞ்சு சாப்பிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு இதே பண்ணுறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.